வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, கேமராவில் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேமரா டெஸ்டிங் வீடியோ வந்து பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து த மோஸ்ட் அவைட்டட் சாம்சங் ஃபோனில் ஒரு ஃபோனான கேலக்ஸி Z Flip 4 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோனுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சாம்சங்கில் இந்த ஃப்ளிப் சீரிஸ், ஃபோல்ட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட்டான சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பாக்ஸே வந்து இந்த பாக்ஸாகவே ஃபோன் வாங்கலாம், அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு மொபைலை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் மொபைல் வாங்குறீங்க, இல்லைனா ஒரு லோ பட்ஜெட் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எலைட் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வெறும் ஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டா கேபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேட்டா கேபிள் இருக்குது. டேட்டா கேபிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C to C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு லேட்டஸ்ட் அடாப்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடாப்டர் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா பழைய அடாப்டர்லாம் வந்து USB போர்ட் தான் இருக்கும், நீங்கள் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து நம்ம சைடில் வச்சுருவோம். ஃபோன் வந்து வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க. அண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மெட்டலை ஹோல்ட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஃபோல்டபுள் டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, கிளாஸில் கிடையாது. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு கிளாஸாக இல்லை ஒரு பிளாஸ்டிக்கா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் என்னதான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரண்ட் கொடுத்துருந்தாலும் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Z Flip 4 வந்து ஒரு எலைட் ஃபோனுங்க. அதனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 1.5 மீட்டர்ஸ்க்கு 30 நிமிஷம் தண்ணியில் இருந்தாலும் ஃபோன் வந்து எதுவுமே ஆகுது. ஸோ நீங்கள் லைட்டாக ஏதாவது அண்டர் வாட்டர் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனை கீழே போடுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 உடைய சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிம் ஸ்லாட் வந்து டிஜிட்டல் சிம்மாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து மோஸ்ட்லி ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் வருது. ஒரே ஒரு சிம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக போட முடியும், இன்னொரு சிம்மை வந்து நீங்கள் டிஜிட்டலாக ஆட் பண்ண முடியும். சாம்சங் கேலக்ஸி Z Flip 4லையும் பார்த்தீங்கன்னா அதே டெக்னாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸ்விட்ச் ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த குட்டி டிஸ்பிளேவும் வந்து ஆன் ஆகுது, அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. சாம்சங் ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும், க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 உடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோனை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேண்டியாக கைக்கு அடக்கமான ஒரு குட்டி ஃபோனாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் தெரியும், என்ன மெசேஜஸ் வந்திருக்குன்னு தெரியும், அலார்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியும், பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலேயே வந்து பார்த்துக்கலாம், யார் கால் பண்ணுறா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோனை கையில் வச்சுக்கிறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ண. இப்போ டிஸ்பிளேக்கு வருவாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்கிற சின்ன டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.9 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம பேக்லாம் வைக்கும்போது அதிகமாக டேமேஜ் ஆகக்கூடிய கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 12ஓட வருது. ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 8
ப்ளஸ் Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கிறனால ப்ராசஸர் வந்து இருக்கிறதுலே வந்து சூப்பரான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. GPU பார்த்தீங்கன்னா Adreno 730 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 660 தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கேம்ஸில் இருக்க மூவிஸ் பார்க்குறக்கு எல்லா ஆப்ரேஷனுக்குமே வந்து ஃபோன் செம்ம எக்யூப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து அன்கம்பேரபிளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவில் கேமரா டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 4 எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸில் 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். 30 frames per second 60 frames per second வரைக்கும் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். அண்ட் 1080p வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 240 frames per second வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸ்லோ மோஷன்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HDR 10+ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 720pல வந்து ஷூட் பண்ணலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்ஸ்லையுமே வந்து மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதிலே வந்து மெமரி தேவைப்படுற அளவுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. 128GB, 256GB அண்ட் 512GB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து 512GB வேரியன்ட் வாங்கிக்கலாம். ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்சங் அந்த ஐஃபோனுடைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரேமில் வந்து எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க, which is 8GB RAM. செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 வந்து ஒரு சூப்பரான ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அழகான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 32-bit tuned by AKG ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ வந்து நல்லாயிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஃபோல்டபுள் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரியெல்லாம் வந்து உள்ளே வச்சிருக்க முடியாது. அதனால் ஒரு சின்ன சைஸ் பேட்டரி தான் இன்சர்ட் பண்ணியிருக்க முடியும். 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாம்சங் வந்து இந்த 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதை தாண்டி மேலே வரவே மாட்டேறாங்க. ஏன் அப்படிங்கிறதே தெரில. பட் 25 வாட்ஸாக இருந்தாலும் சாம்சங்கோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ் 70 வாட்ஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50% வந்து 30 மினிட்ஸில் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 4.5 வாட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு ஃபோன் தான் சாம்சங் கேலக்ஸி Z Flip 4. ஃப்ளிப் ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து இந்த டச் டிஸ்பிளேல வந்து ஃப்ளிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ஆன் ஆகிருக்கும்போது இங்கே ஒரு ஃபோல்டு வருது அப்படின்னு தெரியவே தெரியாது. பட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆல்வேஸ் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகாது. அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணதுக்கு உண்டான எந்த அடையாளமுமே இங்கே தெரியவே தெரியாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பெண்ட் இருக்கலாம். பட் அது வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையோ உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ எந்த விதமான ஒரு சேஞ்சுமே கொடுக்காது. சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 பார்த்தீங்கன்னா 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. கிராஃபைட், பிங்க், கோல்டு அண்ட் போரா பர்பிள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேரியன்ட் வந்து போரா பர்பிள் தான். இந்த கலரே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபார்முலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஃபங்கியாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் இந்த ஃபோன் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 128GB வேரியன்ட் 89,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 8GB அண்ட் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 94,999 ஸ்டார்ட் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இல்லை கேமராவில் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேமரா டெஸ்டிங் வீடியோ வந்து பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். ஓவரால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்களா? இருக்காது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும், உங்களுடைய ஃபோன் வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஃப்ளிப்பில் இந்த மொபைலோட பெஸ்ட் மொபைல் இல்லை அப்படின்னு தைரியமாகவே சொல்லாங்க. ஏன்னா ஃப்ளிப்பில் வந்து நிறைய மொபைல்ஸ் இருக்குது. பட் சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல். அதே நேரத்தில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப லவ்லியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.